முன்னணி சீரியல் நடிகர் ஒருத்தர் வேதனையாக வெளியிட்ட வீடியோ அதிக அளவில் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. யார் இந்த சீரியல் நடிகர், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மிர்ச்சி எஃப்எம்மில் ஆர்ஜேவாக கலக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ சின்னத்திரையில் வந்து நடிச்சிட்டு வரவர் தான் செந்தில். இவர் தவமாய் தவம் இருந்து, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் போன்ற ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இருந்தாலுமே விஜய் டிவியில் வந்த சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமாக தான் இவருக்கான அங்கீகாரம் கிடச்சிது அப்படின்னே சொல்லலாம். அந்த சீரியல் மூலமாக தான் ரொம்பவுமே பிரபலமானார். அதுக்கப்புறம் அந்த சீரியலில் ஜோடியாக நடித்த ஸ்ரீஜா அவங்களே திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. இப்போ கரண்ட்டாக செந்தில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் வந்துட்டுருக்க அண்ணா சீரியலில் பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. இந்த நிலையில் தான் அவர் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவை ரொம்பவுமே வேதனையோட பகிர்ந்திருக்காரு. மெசேஜை நம்பி பணம் அனுப்பி ஏமாந்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக செந்தில் வெளியிட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல, எவ்வளோ தான் நம்ம படித்து உலக அறிவுன்னு எல்லாம் நினச்சாலும் ஒருத்தன் சப்பையாக ஆன்லைனில் நம்மளை மெசேஜ் அனுப்பி 15,000 ரூபாயை எங்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டான், முழு கதையும் சொல்கிறேன் கேளுங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் இருக்காராமா. ஸோ அவரோட வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, எனக்கு உதவி வேணும்னு. அவர்கிட்ட இருந்து மெசேஜே வராதே, ரொம்ப ஆச்சரியந்தான். ஸோ அப்பேற்பட்டவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, அவசரமாக 15,000 வேணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வர இவரும் பார்த்திங்கன்னா நம்பர் வாங்கி அப்படியே அனுப்பி விட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் வேறு ஒருத்தரோட பேரில் அந்த நம்பர் இருந்திருக்கு. ஸோ டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தா நிஜமாலுமே அவரோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பார்த்திங்கன்னா யாரோ ஹேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னோடய 15,000 ரூபா தான் இப்போ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. கூடவே யார் மெசேஜில் பணம் கேட்டாலும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொடுங்கன்னும் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். டெக்னாலஜி வளர வளர அதை சரியாக யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அதை தவறாக யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்ம கவனமாக இருக்கிறது நம்மளோட ஒரு வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம்.